கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 8 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்ங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. பூஜை பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸையும் கொடுத்துட்றாங்க. பூசாரியும் வாங்கி பூஜை பண்ணுறாங்க. அப்போது தேங்காயை உடைக்கிறாங்க. தேங்காய் அழுகி இருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க பூசாரி. சந்தோஷமாக வந்திருக்கிற இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த தேங்காயை மாற்றி வச்சிடலான்னு வேற காயை போட்டு அந்த பூஜை பொருளையெல்லாம் தீபா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் போயிட்டு வரேங்க ஐயான்னு தீபா சொல்லவும், சரிம்மா சந்தோஷமாக போயிட்டு வா, எல்லாம் நல்லதே நடக்கணும்னு சன்னதிக்கு வந்திருக்க, ஆனால் தேங்காவே அழுகி கிடக்குதே, என்ன நடக்க போதோ, எல்லாம் அவ செயல் அப்படின்னு பூசாரி தீபாவை பார்த்து வருத்தப்படுறாங்க. தீபாவும் கோயிலேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா வர்ற வழியில் கரெக்டாக குணா செட் பண்ண ரவுடிங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஒரு ஆள் மட்டும் கார்லேருந்து இறங்கி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா வர்றதையும் பார்க்குறாங்க. தீபா பக்கத்தில் வந்ததுமே, அம்மா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கையில் கொடுக்குறாங்க. இந்த பேப்பரை வாங்கி தீபா பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக தீபாவோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. மைதிலி தான் கால் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து தீபாவோட ஃபேஸில் மயக்க மருந்து அடிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி, என்னாச்சு மைதிலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது அத்தை அப்படின்னு சொல்லவும், கோவிலில் பூஜையாக இருக்குமோ என்னமோ, சரி திரும்பவும் ஒரு தடவை பண்ணு அப்படின்னு ஜானகி சொல்ல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அத்தைங்கிறாங்க மைதிலி. இப்போ தான் ரிங் போகுதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, தீபா ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சோ என்னவோங்கிறாங்க மைதிலி. இவ வர்றதுக்குள்ளே கார்த்திக் கிளம்பி போயிடுவானோ அப்படின்னு அபிராமியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சமந்தி அம்மா கொஞ்ச நேரம் இருங்க, என் பையனை அனுப்பி நான் தீபாவை அழைச்சிட்டு வர சொல்கிறேங்கிறாங்க ஜானகி. இல்லை தீபா வர்றப்ப வரட்டும், நான் கிளம்புறேங்கிறாங்க அபிராமி. என்ன இப்படி சொல்கிறீங்க, இதோ பக்கத்தில் தான் கோயில், நானே போய் அழைச்சிட்டு வரேங்கிறாங்க ஜானகி. நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், என்னால் நடந்த சங்கடத்தை நானே சரி பண்ணலான்னு நினச்சேன், அதான் அவளை அழைக்க நான் நேரில் வந்தேன், அவளுக்கு என் கூட வர விருப்பம் இல்லையோ என்னவோ அப்படின்னு அபிராமி சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சம்மந்தியம்மா, நீங்கள் தான் அவளை அழைக்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா அப்படின்னு ஜானகி மைத்திலி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. உடனே அவளுக்கு நான் வர்றது தெரியுமாங்கிறாங்க அபிராமி. உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் பெரிய மருமக மீனாட்சி தான் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இல்லை நீங்கள் வர்றதுக்குள்ளே அவள் ரெடியாக இருக்கணும்ல, அதுக்காக தான் ரெடியாக இருக்கணும்னு ஃபோன் பண்ணாங்கன்னு மைதிலி சொல்லவும், அப்போ நான் வருவேன்னு தெரிஞ்சுதான் தீபா இந்த மாதிரி லேட் பண்ணிட்டுருக்காளா அப்படின்னு அபிராமி கேட்க, என்ன நான் அவளை வீட்டை விட்டு போன்னு சொன்னேங்கிறதுக்காக இப்போ நேரம் பார்த்து அவளோட திமிர காட்டுறாளா அப்படின்னு அபிராமி கேட்க, அப்படியெல்லாம் யோசிக்கிறவன் இல்லைம்மா என் பொண்ணு அப்படின்னு ஜானகி சொல்ல, நான் அப்படி நினச்சி தான் வந்தேன், ஆனால் நான் வருவேன்னு அவளுக்கு தெரியுங்கிறீங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா, திரும்பவும் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு அபிராமி கேட்க, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜானகி சொல்லவும், வேணாம் தீபா பொறுமையாகவே வரட்டும், என்னால் அவளுக்காகலாம் காத்துட்ருக்க முடியாது, நான் இறங்கி வரேங்கிறதுக்காக என்னை எப்படி வேணாலும் நடத்தலாம்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு அபிராமி சொல்ல, நாங்கள் நினைக்காதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், சரி விடுங்க இப்போ பேசிகிட்டு இருக்க வேணாம், நான் சென்னை போய் தான் ஆகணும், நான் இப்போவே கிளம்புறேன், நீங்களே உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு அபிராமி சொல்ல, சம்மந்தியம்மா நீங்கள் இப்படி தப்பாக நினச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஜானகி சொல்ல, இல்லைங்க நான் என்ன நினச்சா என்ன, உங்கள் பொண்ணுக்கு என் பையனோட சப்போர்ட் எங்கள் வீட்டில் இருக்குது, அவன் உங்கள் பொண்ணை நல்லா தான் பார்த்துப்பான், நீங்களே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அபிராமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினச்சா இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு ஜானகி சொல்ல, அவங்க இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், வந்த இடத்துல இப்படி ஆனதும் அவங்களோட தன்மானத்தை தீபா உரசி பார்க்குறாளோன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதனால தான் இப்படி பேசிட்டு போகிறாங்க, மற்றபடி அவங்க பையனுக்கு அவங்களால சங்கடம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மாவாக தான் இருக்காங்க, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ல, முதல்ல இவ எங்கே போனான்னு பார்க்கணும், கோயிலுக்கு போனோமா வந்தமான்னு இருந்திருந்தா இப்போ இவ்வளோ குழப்பத்துக்கு வேலையே இல்லைல்ல, வேணும்னே இப்படி செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, சரிவா அவள் எங்கே போனான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜானகி சொல்ல, இருங்கத்தை ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அத்தை அப்படின்னு மைதிலி சொல்ல, என்ன இவ இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு ஜானகி யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே 2 பேரும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவை தூக்கிட்டு வந்து குடோனில் கட்டி வச்சுருக்காங்க. தீபா மயக்கத்துலேயே இருக்காங்க. அப்போ கரெக்டாக குணா வராங்க. நம்ம வேலை எப்படி குணா அப்படின்னு ஒரு ரவுடி கேட்கவும், சூப்பரு, நீ வேலைக்காரன்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தேன்னு குணா சொல்ல, அந்த ரவுடி நன்றிப்பாங்கிறாங்க. தூக்கி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் மயக்கத்துலேயே இருக்கா அப்படின்னு குணா கேட்க, இவ ரொம்ப ஓவர் சேட்டப்பா, அதான் மயக்க மருந்து கொஞ்சம் ஹெவியாக அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த ரவுடி சொல்லவும், உடனே திரும்பவும் குணா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன குணா தூக்கிட்டீங்களான்னு ஐஸ்வர்யா கேட்க, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு முன்னாடி பக்காவாக தூக்கியாச்சு மேடம், நம்ம குடோனில் தான் கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு குணா சொல்ல, அவள் ஒன்று பார்த்துட்டாலே என்ன அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, அவளுக்கு இன்னும் மயக்கமே தெரியல மேடம், பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மயக்க மருந்து அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்ல, பார்த்து குணா செத்துக்கித்து போயிட போறா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சிருவான்னு குணா சொல்ல, அவள் முழிக்கிறப்போ அவள் கண்ணில் படுற மாதிரி நீ நிற்காத,
அப்படின்னு சொல்ல, அதான் சொல்லிட்டீங்கல்ல மேடம், நான் கவனமாக இருப்பேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்க மேடம் அப்படிங்கிறாங்க குணா. சரி குணா, நான் சொல்கிற வரைக்கும் அவள் அங்கேயே இருக்கட்டும், மறுபடியும் நானே லைனுக்கு வரேன், நீ ஃபோனை வச்சிரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்க. குணாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏ தீபா, நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. மீனாட்சி ஐஸ்வர்யா கிட்ட, என்ன ஐஸ்வர்யா இன்னும் அத்தையை காணாம, பேசாமல் கார்த்திகிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, எதுக்கு அவசரப்படுறீங்க, ஆல்ரெடி அத்தை காஞ்சிபுரம் போகிற விஷயத்த நீங்கள் தீபா கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதுவே அத்தைக்கு தெரிஞ்சால் டென்ஷன் ஆவாங்க, அவங்க தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்களே, பேசாமல் இருங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ கரெக்டாக கார்த்திக் வந்து வராங்க. அம்மா எங்கப்பா அப்படின்னு கார்த்திக் கேட்க, அம்மா கோயிலுக்கு போயிருக்காப்பா, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுலேருந்து அவள் குழப்பத்தில் இருக்கா, அதான் என்கிட்ட கூட சொல்லாமல் கோயிலுக்கு போயிருக்கா, அவள் வந்துட்டு இருக்கிறதா இப்போ தான் ஐஸ்வர்யா சொன்னான் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டு இருக்க, ஆமாம் கார்த்தி, நானும் இப்போ தான் கால் பண்ணேன், அத்தை வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, ஒருவேளை கார்த்திக் கிளம்பியிருப்பானோ, ஃபோன் வேறு சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அபிராமி யோசிக்கிறாங்க. சரின்னு டிரைவர்கிட்ட, இந்த ஃபோனை உங்கள் காரில் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பின்ன என்கிட்ட இல்லை மேடம் அப்படின்னு டிரைவர் சொல்லவும், சரி உங்கள் ஃபோனை கொடுங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும், உடனே டிரைவரும் அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க, அவரோட ஃபோனை. அபிராமி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்திக்கு வேற ஒரு கால் வருது. அவர் அந்த காலை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கரெக்டாக திரும்பவும் டிரைவருக்கு கால் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஃபோனை டிரைவர்கிட்டயே கொடுத்துட்றாங்க அபிராமி. அந்த காலை கார்த்தி பேசி முடிச்சதுமே, சரி அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னதும், ஆமாம் அத்தை கிளம்பும் போதே சார்ஜ் கம்மியாக இருக்கிறத நானும் பார்த்தேன், நான் தான் அத்தைக்கு ஃபோன் எடுத்து கொடுத்தேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒருவேளை அம்மா நைட்டெல்லாம் குழப்பத்தில் நடந்துகிட்டே இருக்காங்க. கோயிலுக்கு போனவங்களா இன்னும் வராமல் இருக்காங்க. ஒருவேளை தீபாவை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி காஞ்சிபுரம் போயிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. அப்பாடா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு அப்படின்னு மீனாட்சி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு தேவையில்லாதப்ப மட்டும் மூளை நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு ஐஸ்வர்யா அருணை மனசுலேயே திட்டிகிட்டு இருக்காங்க. கார்த்தி, தீபா விஷயத்தில் உங்கள் அம்மா அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க கார்த்தியோடப்பா. சோ மாமா, அத்தை எப்போவோ இறங்கி வந்துட்டாங்க, நீங்கள் வேற டென்ஷன் படுத்துறீங்களே அப்படின்னு மீனாட்சி யோசிக்கிறாங்க. ஏங்க, கார்த்தி வேற டென்ஷனாக இருக்காரு, அவருக்கு இந்த நேரத்தில் போய் நீங்கள் ஃபால்ஸாக ஹோப் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏய் வாயை மூடுங்கிறாங்க அருண். அதானே ப்ராக்டிக்கலாக பேசினா உங்களுக்கெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அண்ணா என்னண்ணா விடுங்கண்ணா, எனக்கும் டைம் ஆச்சு, கிளம்புற நேரத்தில் ஏன் சண்டை போடுறீங்க, அப்போ அம்மா வர்றப்போ வரட்டும், எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கூட அம்மா கிட்டே பேசிக்கிறேன், என்ன ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நீ என்ன நினச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உன்னோட எண்ணப்படி எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு கார்த்தியோட அப்பா சொல்லவும், சரிப்பா தேங்க்ஸ்ப்பா, நான் வரேன் அண்ணி வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தி கிளம்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக மீனாட்சி சொல்லலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா தடுத்து, ஒரு வேளை தீபா வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது, அதை சொல்லி கார்த்திகிட்ட அப்செட் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் அத்தையே வந்து சொல்லிக்கிட்டோம், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. உடனே பக்கத்தில் நின்று தருவர், என்ன சென்னை போகணுமா, இப்போ நீ எங்கே இருக்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்க, நீ சென்னையில் தான் இருக்க, பாப்பா மயக்கத்தில் இருந்துச்சுல, அப்புறம் எப்படி சென்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ரவுடி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ளீஸ், நான் எதுக்காக என்னை கட்டி போட்டிருக்கீங்க, நீங்கள் ஆள் மாற்றி அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு தீபா சொல்ல, இல்லையே நீ நாதஸ்வர வித்வான் தர்மலிங்கத்தோட பொண்ணு தானே, அப்போ கரெக்டாக தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். அண்ணா யார் என்னை கடத்த சொன்னாங்க, நான் உடனே என் வீட்டுக்காரரை பார்க்கணுன்னா, இல்லைனா அவர் என்னை விட்டுட்டு ஃபாரின் போயிடுவாருண்ணா, அட்லீஸ்ட் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை ஃபாரின் போவேனாவது சொல்லுங்கண்ணா, நான் வேணும்னா அவர் நம்பர் தரேன் அப்படின்னு தீபா சொல்லவும், என்ன பொறுமையாக பேசிட்டு இருக்கிறதுனால சலுகை எதிர்பார்க்குறியா, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ரவுடி சொல்ல, அண்ணா பேசாமல் திரும்பவும் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறலாண்ணா, தொல்லையே இருக்காதுண்ணா அப்படின்னு இன்னொரு ரவுடி சொல்லிட்டு இருக்க. சரி அவன் வெளியே இருப்பான், போய் அவன்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லவும், சரின்னு குணா உடனே ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி திரும்பவும் ஸ்ப்ரே அடிச்சு விடுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யா வேண்டா, அவள் செத்துக்கிட்டு போயிட போறா, அவள் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன், அது வரைக்கும் நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க, நானே உங்களுக்கு லைனுக்கு வரேன் அப்படின்னு ஐஸ்வர்யா குணா கிட்ட சொல்லிடுறாங்க. திரும்பவும் மயக்க மருந்தெல்லாம் அடிக்க வேணாம், வெயிட் பண்ண அப்படின்னு குணா வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி கார்த்தியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. தீபா கார்த்தி ஃபாரின் போகிறத எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. அடுத்ததான் என்ன நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தீபா மெதுவாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அண்ணா இந்த பொண்ணு கண்ணை முழிச்சிருச்சு, திரும்பவும் ஸ்ப்ரே அடிச்சிருவா அப்படின்னு சொல்லி கேட்க, டே இரு வரேன்னு சொல்லிட்டு அந்த மெயினான ரவுடி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னம்மா காட்சியெல்லாம் தெளிவாக தெரியுதா, இது எத்தனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விரலா எல்லாம் காட்டுறாங்க. நீங்களாம் யாரு, எதுக்காக என்ன கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்க, பாப்பா கேட்குதுல்ல, டே நீங்களாம் எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தர், ஏமா எதுக்காக கட்டி போட்டிருக்காங்க, சும்மா உட்கார வச்சா நீ எந்திரிச்சு ஓடிட மாட்டேன், இது கூட தெரியாதா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்க. டேய் கோவப்படாதடா, பாப்பா பயப்படுதுல. பொண்ணு நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, உன்னை எதுவும் பண்ண போகிறதில்ல. அடுத்த உத்தரவு வர வரைக்கும் உன்னை சேஃபாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அநேகமாக உன்னை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தமோ அதே இடத்துல நாளைக்கு கொண்டு போய் விட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கிறாங்க ஒரு ரவுடி. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் உடனே சென்னைக்கு போகணுண்ணா, என் புருஷனை போய் பார்க்கணுண்ணா, இல்லைனா அவர் என்னை விட்டுட்டு ஃபாரின் போயிடுவாருண்ணா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. என்ன ஃபாரின் போகணுமா?